இப்படி பேசிட்டே இருக்காம காசை கொடுங்க. சீக்கிரமா போய் புடவைய வாங்கணும்ல. நீ ஆசைப்பட்டு புடவை வாங்கணுங்கிற சரிதான். இப்ப காத்தால பசிக்குது எனக்கு, சமைச்சிட்டியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? பசிக்குதுன்னா ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்ப நீ வீட்டுல சமைக்கல, காலை இருந்துச்சு என்ன பண்ண நீ? என்னங்க பண்றது? இந்த கடையில போய் புடவைய வாங்கலாம், எப்படி வாங்கலாம், எதுல போலாம் எல்லாமே சிந்திச்சு நேரம் சரியாயிடுச்சுங்க. எனக்கு சாப்பாடு செய்யறது கூட நேரம் இல்லை எனக்கு. அதனாலதான் சொல்றேன். 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா சாப்பாடும் ஹோட்டல்ல இருந்து வாங்கிட்டு வந்துருவேன். என்ன சொல்றீங்க? உனக்கே ரொம்ப அலப்பறையா தெரியல. ஏண்டி சாப்பாடு செய்யறதுக்குலாம் வீட்டுல சாப்பாடு செய்ய முடியல, ஹோட்டல்ல வாங்கிக்கலாங்கிறியே, இதுல என்ன அநியாயம் சொல்லு? அநியாயமா? ஆமா, அதான் கேக்குறேன். ஏங்க என்ன இப்ப 2 பேரும் அடிக்கடி ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றோம் சொல்லுங்க. இப்பயாவது முடியாத டைம்ல ஏதாவது ஆசைப்பட்டு சாப்பிட்ற டைம்ல தான் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றது. மற்ற நேரம் வீட்டில் தானே சமைக்கிறேன் உங்களுக்காக. அதெல்லாம் புரியாதே உங்களுக்கு? இன்னைக்கே ஒரு நாளைக்கு ஆசைப்பட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றது உங்களுக்கு பெரிய விஷயமா தோணிருச்சு, அப்படிதானே? ஹோட்டல்லே வாங்கிட்டு வந்துருத்தா, நான் எதுவும் சொல்லல. காசை கொடுக்காம இப்படி பேசுறீங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒன்னும் நடக்காது, பேச்சுவார்த்தை தான் பெருசா போயிட்டு இருக்கோம். நீங்களே சொல்றீங்களே, அப்படி எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? போடுங்க, காசை கொடுத்தீங்கன்னா நானும் சீக்கிரம் போய் புடவை எல்லாமே எடுத்துட்டு நானும் கடைக்கு போய் புடவை எடுத்துட்டு சட்டு போட்டு வீட்டில் கூட வந்து சமைக்கலாம். அப்படிங்க லேட் ஆக்குனீங்கன்னா அப்புறம் ஹோட்டல் சாப்பாடு தான். இப்போ என்ன சொல்றீங்க? ஆத்தா, நான் பணத்தையே கொடுத்துறேன் தான், எதுவும் பேச வேணாம். சரிங்க, ஹோட்டல்லே சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுல. வாங்கிட்டு வந்துரு. போங்க போங்க, உள்ளார போய் பணத்தை எடுத்துருவாங்க. இந்த செல்ல பொடி சரியான பணம் பேய். பணம் அலையுது, அதை வாங்கணும் இதை வாங்கணும்ட்டு. அது புது ட்ரெஸ் வாங்கணும் பிடிக்கும்னு நினைக்கிறேனா? நீ மட்டும் தினசா இருக்குடி, வேறட்டியா நிறைய யோசிக்கிற. என்னங்க இப்படி பேசிட்டு போய் சட்டுன்னு எடுத்துட்டு வாங்க, போங்க. எடுத்துட்டு வர இது. அவளே இந்த மனுஷன் நான் சொல்றதையும் கேட்டு கதை எல்லாம் செய்யறாரே. ஒரு புடவை பாவாடை ஜாக்கெட்லாம் எடுத்துட்டு வரும்போது இவருக்காக ஜட்டி பனியெல்லாம் எடுத்துட்டு வரணும். அதுக்காக நான் கேட்கற பணத்தை எல்லாம் கொடுக்குறாரு. இவருக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? போய் உடனே இவருக்கு முதல் ஜட்டி பனியனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு புடவை எடுத்துட்டு வந்துடலாம். கேட்ட பணத்தை நான் கொண்டு வந்துட்டேன், இந்த எடுத்துட்டு போ. என்னங்க கம்மியா கொடுத்துருக்கீங்க காசு? நான் எம்புட்டி கேட்டேன், நீங்க என்ன இவ்வளவு கம்மியா கொடுத்துருக்கீங்க எனக்கு? இது நான் கடை வீதிக்கு போற ஆட்டோ காசுக்கே சரியா போயிடும். மித்ததுக்குலாம் என்னங்க நான் வாங்குறது? கூறுகிட்ட குப்பாயி, நீ கேட்ட பணம் அதுல 5000 ஓவா இருக்கு. அப்படியா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ 1000 ரூபாய் 1500 ரூபாய் பணம் இருக்க மாதிரி தெரியுது. ஏன்டி கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்க? 500 ரூபா நோட்டு 11 நோட்டு கொடுத்துருக்கேன், நல்லா எண்ணி பாரு. அட அப்படிங்களாங்க, சரி சரி. நான் கூட ஏதோ 1000 ரூபாய் தான் கொடுத்தீங்கன்னு நினைச்சேன். சாரிங்க, மன்னிச்சிடுங்க. இதுக்கெல்லாம் சாரி மன்னிப்பு கேட்க தெரியும், மத்ததுக்கெல்லாம் விடுங்க, பரவாயில்ல. நமக்குள்ள என்ன இருக்கு? எதுவும் சொல்லல, கிளம்புறதா கிளம்பு. கிளம்புறேங்க. நம்ம நேரத்துல உங்கள்ட்ட ஒண்ணு சொல்லிட்டு போனோம். என்னது? நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. அம்மனி என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நீங்க போற ஜட்டி பனியன் எல்லாம் ஓட்ட ஓட்டையா கிடக்கு. இப்ப என்னதான் சொல்ல வரத முழுசா புரிஞ்சுக்கோங்க. ஜட்டி பனியன் எல்லாம் ஓட்டையா இருக்குன்னு சொன்னேன், ஆனா நீ துவைக்கிறதுனால தானே ஓட்டையாயிடுச்சு. அட அப்படிலாம் கிடையாது. என்ன அப்பெல்லாம் துவைக்கிறது இல்லையே. விடுங்க, வரும்போது உங்களுக்கு கேட்ட ஜட்டி பனியன் எல்லாம் வாங்கிட்டு வந்துறேன். ஆமா, ரொம்ப முக்கியம். அதுக்கு வேற சேர்த்து காசு வேணுமா உனக்கு? கேட்க வந்துட்டியோ? நீங்களாம் மேற்கொண்டு காசு எதுவும் கொடுக்க வேணாம், இது கொடுத்ததே போதும். இத்தனைக்கும் புடவை எடுக்கவும் கொடுத்துருக்கீங்க, சாப்பாடுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கீங்க. இந்த பணத்திலே உங்களுக்கு சேர்த்து எடுத்து வந்துருவேன். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க சைஸுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்துடுறேன். என்ன சரிங்களா? சரி சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பு. அப்படியே இன்னொரு விஷயம், காலைல எழுந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி விடல, பத்துக்குள்ளார வீடெல்லாம் கூட்டி விட்டுருங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கடைக்கு போனோம். கடைக்கு தானே போய்க்கலாங்க, போயிட்டு சட்டுன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவேன். கடையில எடுக்கலாம் என்ன ஏதுன்னு எல்லாமே முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? பக்கத்துல உள்ள கடைக்கு தான் போறேன், டக்குன்னு வந்துருவேன். சரி, போயிட்டு வா. அடைங்க. கிளம்பு, காத்து வரட்டும். ஆனா என்னங்க இப்பெல்லாம் பேசுறீங்க? சரி சரி, எனக்கும் மணி ஆயிடுச்சு. இது வேற எம்புட்டு வேலை இருக்கு. எப்பப்பா நிறைய இருக்கு. நான் போயிட்டு வரேங்க. போயிட்டு வா. ஆனா பணத்தை காணா போட்டுறது எங்கேயும் பார்த்து பத்திரமா செலவு பண்ணு, சரியா? சரிங்க. கொடுத்த பணத்தையே நான் மிச்சம் எடுத்துட்டு வரல. என் பேர் புஷ்பா கிடையாது. ஆமா, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. எப்ப கடையில போய் புடவை எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னம்மா பில்டப் கொடுக்குறா? இதுல நான் வீடெல்லாம் வேற கூட்டி வைக்கணுமா? எனக்கு என்ன அவ்வளவு வேலையா இருந்துச்சு? காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யாம ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம் நினைக்கிறியே? ஏதாவது வெளியே போனா போயிடும், அவ்வளவுதான். ஹோட்டல் சாப்பாடு தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவா. உடம்புக்கு கெடுதி, சாப்பிடக்கூடாதான் தெரிய மாட்டேங்குது இவளுக்கு. சின்ன பிள்ளை மாதிரி நடிக்கிறது. நம்ம பாட்டுக்கு திட்டிட்டு இருக்கோமே, அவ கிளம்பாம இருந்தானா? திட்டுறது கேட்டானா அவ்வளவுதான். வந்து என்னென்ன ரகலை பண்ணுவாளோ தெரியல. மாணிக்கம், எது வந்தாலும் அவ போனதுக்கு அப்புறம் பேசுடா. திலகம், சீக்கிரம் சாப்பாடு எடுத்து வாடி, நான் கடைக்கு போனல. ஏங்க வாரேன், ஒத்தியால தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன். டக்கு நான் வர முடியும்? ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இருங்க, அந்த வாரேன். வாரேங்கிற இன்னும் வர மாட்டேங்கிற. தாண்டி பண்ற உள்ளார சாப்பிடலாம், பசி இருக்குதுன்னு பார்த்தா இம்புட்டு நேரம் ஆக்குது நீ. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அம்மா ஒத்தையால எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்குல்ல, அவளும் ஊருக்கு போயிருக்கால. ஆமா, மரமும் வந்துச்சுன்னா டக்குன்னு சாப்பாடு எடுத்து வந்து கொடுத்துரும். இந்தாங்க மாமா சாப்பிடுங்கன்ட்டு. அம்மா நீட்டி நினைச்சு பொறுமையா செய்யறா, அதான் இம்புட்டு நேரம் ஆக்குறா. இதுவும் பேசுங்க, இதுக்கு மேலே பேசுவீங்க நீங்க. ஆனா வீட்டுல ஒத்தையால எம்புட்டு வேலைலாம் செய்யறது சொல்லுங்க பாப்போம். இல்ல காத்தால நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு செய்யணும்னா நானே எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? தாங்க சாப்பிடுங்க முத. என்னடா இட்லி எடுத்து வந்திருக்க? போய் தோசை ஊத்திட்டு வா. அது ஒரு சட்னி தான் வச்சிருக்க, தேங்காய் சட்னி அரைக்கலையா? அதுக்கு மட்டும் தான் எடுத்து வந்திருக்க. உன் பையனுக்கு
இங்க பாருங்க, என்னால எந்த வேலை செய்ய முடியுமோ அதான் செய்ய முடியும். எப்படி தோசை வேணும் ஊத்தாப்பா வேணும்லாம் கேட்டீங்க, அம்புட்டு தான் சொல்லிட்டேன். மருமக தோசை முருவெல்லாம் ஊத்தி கொடுப்பா. ஆமா, மரும ஊத்தி தான் கொடுப்ப. நல்லா கால் கடக்க சமையல் நின்று வேலை கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. அம்புட்டு அசதியா வருது. ஒரு சட்னி தான் வச்சிருக்கேன்ட்டு போறத ஒழுங்கா சாப்பிடுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான். இதை நான் எடுத்துட்டு போயிருவேன். ஏன்பா அம்மா முடியாம இம்புட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு இட்லி சுட்டு எடுத்துட்டு வந்திருக்கு, அதையும் நீங்க கூட சொல்றீங்க பாத்தீங்களா? இல்லடா மகன், எனக்கு இட்லி போகாது. அம்மா, தொண்டைக்குள்ளார இட்லி போகாது. விட்டு சாப்பிட்டா எல்லாம் தொண்டைக்குள்ளார போகும். சாப்பிடுங்க. என்ற மவனே, உனக்கு வேணா தோசை ஊத்தி எடுத்துட்டுமா? எனக்கு இட்லியே கொடுமா, நானும் சாப்பிட்டுக்கிறேன். எல்லாம் உங்க அப்பாக்கு தான். நீ என்ன வேணும்னு சொல்லி சட்டுன்னு அம்மா போய் செஞ்சு எடுத்துட்டு வரேன். பாத்தியாடா உங்க அம்மாவை எப்படி பேசுறான்ட்டு? எனக்கு நான் இட்லியா, உனக்கு நான் தோசையா? உனக்காக ஸ்பெஷலா நெய் ரோஸ்ட் சுட்டுட்டு வரேன். பாத்தியா, நெய் ரோஸ்ட் அவனுக்கு. அவன் மகன் ஒல்லியாவா இருக்கான் நெய் ரோஸ்ட் சுத்துறதுக்கு? அவனே சென பண்ண மாதிரி குண்டா இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் மவன் எவ்வளவு அழகா அம்சமா இருக்கான். அவனை பத்தி சென பண்ணிக்கிறீங்க. அருமா அப்பா என்ன இப்படிலாம் சொல்றாருன்ட்டு. வருத்தப்படாதப்பா, நான் உங்க அப்பன்ட்ட பேசிக்கிறேன். ஒழுங்கா உன் தட்டுல போறத ஒழுங்கா சாப்பிட்டு கிளம்பு. அதை விட்டு இந்த வியாக்கரெல்லாம் பேசிட்டு இருந்த சாப்பாடும் கிடையாது. அம்மா சொல்லிட்டேன். போய் அம்மா எந்திரிச்சே போய் அங்கிட்ட உட்காந்து சாப்பிடு. உட்காந்துட்டு என் அவனை கண்ணு வைக்கிறாரு. போ முத. மட்டும் நான் ஒல்லியாவா இருக்க, நீ சென்ன பண்ணி மாதிரி தான் இருக்க. அப்படி சொல்லுமா, அவருக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசினா என்னையே இப்படி சொல்றாரு பாத்தியா? பார்த்தாலும் அவனும் சேர்ந்துட்டு இனி நல்லா பேசுறீங்க. நான் இங்க உட்காந்து சாப்பிடவே இல்லை, வெளியே வாசல்ல உட்காந்து சாப்பிட்டு அப்படியே கை கழுவிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறேன். இப்ப சொல்ற பாத்தியா, இது நியாயம். கிளம்பு, போய் சாப்பிடு. உன் அன்புக்கு ரொம்ப நன்றி. நான் கடையில எம்புட்டு வேலை செய்யறேன், 3 இட்லி தான் வச்சிருக்க, பசிக்காதா எனக்கு? அவ்வளவுதான் சாப்பாடு. இதுக்கு மேல எதுவும் கிடையாது. இதுக்கு மேல இட்லி சுட்டு தள்ளி போட்டுடுனே. இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலே பேசுவ நீ. சுட்டதே 5 இட்லி, அதுல உனக்கு 3 எனக்கு 2. மீதியெல்லாம் கேட்ட அவ்வளவுதான். சரி சரி, இதையே சாப்பிட்டுக்கிறேன். அப்படி சொல்லு. அதை விட்டுட்டு பத்தாதுன்னு சொன்ன அவ்வளவுதான். சரி போது இது எனக்கு. ராசா, 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. உனக்காக போய் நெய் ரோஸ்ட் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அப்பாக்காக நம்ம பறிஞ்சு பேசினாலும் அம்மா நம்மளை எவ்வளவு தூரம் விட்டு கொடுக்காம இருக்கு. அம்மாக்கும் நம்ம மேல பாசம் இருக்கு. ராசா, இந்தா நெய் ரோஸ்ட் சாப்பிடு. குடுமா. ஏமா 2-3 சட்னி செஞ்சிருக்க? அப்பாக்காக 1 தான் செஞ்சிருக்கேன்னு சொன்னேன். எல்லாம் யாருக்காக? உனக்காக தான். யா இந்த மனுஷன் உன்னை பார்த்து என்ன பேச்சு பேசுறாரு? எம்புட்டு தூரம் உன்னை பார்த்து கண்ணு வைக்கிறாரு. உன்னை காத்தாலேயே 2-3 சட்டி செஞ்சுட்டேன். அதுவும் இல்லாம அம்மா மெதுவடையெல்லாம் சுட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வர. இது ஏமா எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கே உடம்பு முடியலங்கிறீங்க. வடை வேறையா? அம்மாயா உளுந்த வடை செஞ்சிருக்கேன், எடுத்துட்டு வர. இது உனக்கே உடம்பு முடியலன்னு சொன்னீல. கிடக்குது. நாள் உடம்பு நல்லா இருக்கும், ஒரு நாள் உடம்பு கைகள்லாம் வலிக்கும். அதுக்கு என்ன பண்றது? பொண்டாட்டி வீட்டுல இல்லைனாலும் உனக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு போகணும்ல. அதுவும் இல்லாம பொண்டாட்டி அவ இங்க இருக்கிறப்ப என்ன பதார்த்தம் எதுவும் கொடுக்காம இருந்தா உனக்கு. வடையெல்லாம் எவ்வளவு விருப்பப்பட்டு சாப்பிடுவ. ஆமாமா. எவ்வளவு ஏக்கமா இருக்கு எனக்கும். பிள்ளைக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாளேன்ட்டு. அப்ப மாதிரிதான் அவளும், உன் அப்ப மாதிரிதான் உன் பொண்டாட்டியும் சாப்பிட்டு கொண்டாருவேன்ட்டு எதுவுமே செஞ்சு தராம இருந்தா. அதுக்காக தான் அவ இல்லாத டைம்ல உனக்கு பிடிச்சதா செஞ்சு கொடுத்துருக்கேன் அம்மா. இது போய் வடை எடுத்துட்டு வரேன். தோசை சட்னில இவ்வளவு வாசமா இருக்கே. எல்லாம் உனக்கு கையிலே அரைச்சு செஞ்சது. அப்படி செஞ்சாதானே உனக்கு பிடிக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டு மிச்சம் வைக்காத. நீ சாப்பிட்டியாமா? அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்ப்பா. இப்போதைக்கு பசி இல்ல. வடையாவது எடுத்து சாப்பிடுமா. இருந்து இம்புட்டு வேலை செஞ்சிருக்க, உட்காருமா முத. சரியா? எப்பா, கை காலெல்லாம் ஒரே வலி. அப்பவே நினைச்சேன் இம்புட்டு சாப்பாடு செய்வோம், அம்மாக்கு கை காலெல்லாம் வலிக்குமேன்ட்டு. புள்ள ஆசையா அதெல்லாம் சாப்பிடுவான். உன் பொண்டாட்டி எதுவும் செஞ்சு போட மாட்டா. அதுக்காக தான் செய்யறேன். எல்லாமே உனக்காக தான். பார்த்து பார்த்து செஞ்சது. இவ்வளவு கஷ்டப்பட்டு செய்யணுமாமா? பரவாயில்லையா, சாப்பிடு. என்ன ஒண்ணு, உடம்பு கைகள்லாம் அப்பப்ப வலிக்குது, வேலை செய்ய முடிய மாட்டேங்குதியா. நாளைக்கு ஸ்கூல் ஆரம்பிச்சிடும். உன் பொண்ணாடி அவன் அம்மா வீட்ல இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கா? அங்க சட்டுப்புடுன்னு வீட்டுக்கு வர வேண்டியதானே. நாளைக்கு ஸ்கூலுக்கு முந்த நாளே வந்தாதானே எல்லாம் சட்டுப்புடுன்னு பார்க்க முடியும். ஆமாமா. எடுத்து சொல்லு அவகிட்ட. எனக்கு உடம்பெல்லாம் முடிய மாட்டேங்குது, கை காலம் ரொம்ப வலியா இருக்கு. என்ன பண்றது? ஹோட்டல்ல சாப்பிடலாம்னு நினைச்சு வீட்டுல சமைச்சிட்டு இருக்கேன் நானு. புரியுதுமா. கடைக்கு போயிட்டு நான் போன் பண்றேம்மா. சரிதா, போன் பண்ணு. இருக்கிறப்ப மாவாட்டி வச்சுட்டு போனேன். இப்ப மாவெல்லாம் காலி ஆயிடுச்சு. சரிம்மா. நாளைக்கு திரும்பவும் மாவாட்டணும்ல, என்னாலே முடிய மாட்டேங்குது. சரிம்மா, சாயந்தரமே கிளம்பி அவளை வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். சரிப்பா. சரி சாப்பிடு. இந்த கிச்சன்ல பாத்திரம் விளக்குற வேலையெல்லாம் இருக்கு, போய் பார்த்துட்டு வரேன். எனக்கே முடியலங்கிற இதுல பாத்திரம் விலை விளக்குறியாக்கும். வைமா வந்து விளக்குவா. மட்டும் பாத்திரம் விளக்குறதுல இருக்கு, எல்லாத்தையும் அவளே செய்வாளா? வேணாம் இப்படி நானே பாத்துக்கிறேன். மேல எந்த வேலையும் நீ செய்ய வேண்டாம். சாயந்தரத்துக்கு என்ன மத்தியானமே வர சொல்றேன். அவளை பாத்திரம் விளக்கி மாவாட்டி வச்சுட்டு மத்தியானமும் சமைக்க சொல்லிடுறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. சரிப்பா. சரிப்பா, நீங்க சாப்பிட்டு சட்டுப்படுன்னு கடைக்கு கிளம்பு. அப்ப என்ன கடைக்கு போயிருப்பாரு. ஆமாமா, கடையை திறக்கணும். நான் சாப்பிட்டு போறேன். சரிப்பா. எப்படியோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. என்னடா பண்றதுன்னு நினைச்சேன். வடையை சாப்பிட்டு போங்க. சாப்பிடுப்பா, அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். உன்னாவது எடுத்து சாப்பிடுங்கம்மா. நீ சாப்பிட்டு வைப்பா, அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். மிச்சம் இருந்தா அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சரிம்மா. கடையில வாங்கினது இவனுக்கு என்ன தெரியவா போகுது? எப்படியோ சாப்பிட்டு பொண்டாட்டியை வர வச்சா சரி. வீட்டுல இருந்து எம்புட்டு வேலை தான் செய்யுது. பாட்டுக்கு அவ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வேலையும் செய்யாம சந்தோஷமா இருப்பாளா? நான் மட்டும் இங்க எல்லா வேலையும் செய்யணுமாக்கும் என்ற மாவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானே. நீ ஒரு வேலையும் செய்யாதமா, பாத்திரமா அவளே வளர்க்கிட்டும் சமையலும் செஞ்சுக்கிட்டு அப்புறத்துக்கு நான் செய்யணும். நான் பாட்டு கம்மந்து வச்சு நல்லா தூங்க போறேன். அவன் வந்து வீட்டுல எல்லா வேலையும் செய்யட்டும்.
எதுக்காக இவ்வளவு பாத்திரம் பொறுக்கி போட்டேன் நானு? நான் யாரு? திலகவதி எது நினைச்சாலும் செஞ்சிருவாள. நான் சாப்பிட்டேன், கிளம்புறேன். போயிட்டு வாப்பா. கடைக்கு போயிட்டு மறந்துடாத. உன் பொட்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. நான் மறக்காம ஃபோன் பண்ணிடுறேம்மா. நீ வீட்ல எந்த வேலையும் செய்யாத, அவளே வந்து செய்யட்டும். ஆமா, அவளும் எம்புட்டு வேலை தான் செய்வா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவளே எல்லா வேலையும் பாத்துக்குவா. நீ போய் ரெஸ்ட் எடு. சரிப்பா. என்ற மாமன் கிளம்பிட்டான். நான் போய் நல்லா படுத்து தூங்க போறேன். திலகவதி, ஏதாவது நினைக்க ஆரம்பிச்சுன்னா அப்படியே நிறைவேற்றுறடி. உன் ஐடியாவே ஐடியா தான். சரி, அப்படியே போய் தூங்கிடலாமா? சுடிதார் விட பார்க்க நல்லா இருக்கே. ஆனா என்ற தாலி கட்டின புருஷன் இந்த சுடிதார்லாம் போட விட மாட்டான். பார்க்க அம்புட்டு அழகா இருக்கு எல்லாமே. பேசாம சுடிதாரே வாங்கிடலாமா? 8 கலர் முடிக்காரி, 50 வயசு இருக்கும் அவளுக்கு. அவளே சுடிதார் போட்டாளேடா. எம்புட்டு அழகா சிம்முன்னு சிக்கன் இருக்கேன். அதுவும் நயன்தாரா மாதிரி. சுடிதார் ஒண்ணு வாங்கிடலாமா? சரி, அதான் 5000 ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு. ஒரு சுடிதார் ஒண்ணா வாங்கிடுவோம். மனுஷன் என்னடி சுடிதாரா வாங்கிட்டு சொன்னா அவள்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது உன்னால. பாத்துக்கலாம், வாங்கிக்கோ. ஆனா அந்த கடையில யாரையும் ஆளை காணாமே. எங்கதான் போயிட்டாங்க? யாராவது இருக்கீங்களா? அடியே புஷ்பா, ஒரு ஐடியாடி. கடையில யாரையும் காணா. கூப்பிட்டாலும் எவனும் வரமாட்டேங்கிறான். நமக்கு பிடிச்ச சுடிதார் எடுத்துட்டு அப்படியே அபேஸ் பண்ணி கொண்டு போயிட்டா நல்லா தானே இருக்கும். 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்துக்கலாம். சுடிதாருக்கும் காசும் கொடுக்க வேணாம். நமக்கும் இலவசமா வந்துருச்சு. எப்படி உன் யோசனை? அதான் எல்லா இடத்துலயும் கேமரா வந்துருச்சே. நம்ம பாட்டுக்கு துணி ஆட்டையை போட்டு போனா போச்சு, நம்ம மானக்கேடு போயிடும். அப்படியா இருந்தாலும் மேலதான் கேமரா செட் பண்ணி வச்சிருப்பாங்க. பாப்போம் இருக்கா இல்லையான்ட்டு. இல்லையே, கேமராவே காணா. எங்கிட்டும் காணா. சனியா லூசு கடைக்காரங்களா இருப்பாங்களோ? இவ்வளவு பெரிய கடையில ஒரு கேமரா கூட வச்சிருக்க மாட்டாங்க. கேமராவும் இல்ல, ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படித்துக்கு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. டக்குன்னு ஒரு பிடிச்ச சுடிதாரை எடுத்து ஆட்டையை போட்டு உள்ளார தெரியாம வச்சுக்கோடி. இந்த முன்னாடி நிக்கிற மஞ்சள் கலர் சுடிதார் நல்லா தான் இருக்கு. எடுத்துடலாமா? இப்ப கை வரிசையை காட்டிடலாமா? இந்தாமா. ஐயோ போச்சு, இப்படி மாட்டிக்கிட்டோமே. கடைக்காரன் நம்மளை பார்த்தா கோவமா வந்துட்டு இருக்கா.